கிட்டத்தட்ட 30 வருஷமா அந்த இதில் ஆப்ரேட்டர் இருக்கேன் சார். நான் ஆப்ரேட்டர் இருக்கும்போது பிரிண்ட்ல இருந்தது, ப்ரொஜெக்டில் போனது. இப்போ டிடிஎஸ் மாதிரி இப்போ நவீன தொழில்நுட்பத்தில் வந்து இருக்கு. இந்த பாருங்க, இதில் வந்து என்ன படம்ங்கிறத சிஸ்டத்தில் எழுதிடுவாங்க. எவ்வளோ நேரம் ஓடும், எப்படி ஓடும், எவ்வளோ நேரத்துக்கு ஓடும் அப்படிங்கிறது எல்லாமே ஆன்லைன் மூலமாக வந்துடும் எல்லாமே. அப்படி இது ப்ரொஜெக்டரு, ப்ரொஜெக்டரு. இந்த ப்ரொஜெக்டில் வந்து அப்படி அந்த அந்த மானிட்டரில் வந்து சர்வரில் படம் வந்து அப்படி ப்ரொஜெக்டில் படம் தெரியும். இதான் இங்கே அங்கே ஒரு படம் எடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து நான் 30 வருஷம் பார்த்து எடுத்திருக்கேன். மற்ற படத்தை காட்டில் இது வந்து வயசையும் பார்க்காம எல்லா ஏஜுக்காக ஆடல் பாட அவ்வளோ தரமான படம். அவ்வளோ முக்கியம், நல்ல புகழ்பெற்ற படம். மற்ற ஒவ்வொரு படமும் ரிலீஸ் செய்யும்போது கவுண்டருடைய பார்க்கும்போது ரசிகர்கள் வந்து அது ரஜினி இவங்களை காட்டி இது கூடுதலாக இருக்கு. இன்னும் அந்த அவங்க ரசிகர்கள் வந்து சிவாஜியோட இதை இன்னும் மறக்கல. அப்படி ஒருத்தர் அவ்வளோ ஆர்வமா இருக்காங்க. ரஜினி கொஞ்சம் வயசு சொல்லுவாங்க, இது பெரியவங்க 60 வயசு மேல அப்படியே ஆடுற பார்க்குற மகிழ்ச்சியா இருக்கு. அது சின்ன பசங்க தான் ஆடுவாங்க. இது பெரியவங்களும் ஆடி சேர்ந்து ஆடுறது இன்னும் அவங்களுடைய மனசு அவர் சிவாஜி மனசு நிற்கிறது இவ்வளவு பெரிய அதிசயமா இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு பார்க்கறது. எனக்கு சின்ன பிள்ளைல இருந்து நான் சிவாஜி ரசிகை தான். ரொம்ப நாளா சிவாஜி பாட்டுக்கு ஆடணும்னு ஒரு ஆசை. இன்னைக்கு அது நிறைவேறிச்சு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு 47 வயசுல நிறைவேறி இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு யதார்த்தமா வந்தேன். அது என்னமோ கடவுள் கொடுத்த கிஃப்ட் மாதிரி தான். ஏன்னா அவரோட சேர்ந்துதான் நமக்கு எதுவும் பண்ண முடியல. சரி, இதாவது பண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்து. அது அவரும் சிவாஜி ரசிகர் வெறியரா இருக்காரு. அவரோடு சேர்ந்து ஆனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீண்டும் 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 வருடம் கிட்டத்தட்ட 50 வருட காலமாக வருடம் இந்த படம் எந்த தியேட்டரும் உலகத்தில் எங்கு போட்டாலும் அவ்வளவு கூட்டம் வருது, அவ்வளவு ஹவுஸ்ஃபுல் போடுறாங்க. இப்போ பாருங்க, கூட்டத்தை பாருங்க. இந்த மாதிரி இதே தியேட்டர்ல வருஷம் 5 வருஷமா போடுறான். இந்த மாதிரி பல ஊர்களில் இன்னைக்கு எல்லா தியேட்டர்லையும், அதாவது தமிழ்நாடு கூட போட்டிருக்காங்க. இந்த வெற்றி படம் ஒரு காதல் காவியம். உலகத்தில் இந்த படம் அடிக்கிறதுக்கு எந்த சக்தியும் இல்லை. இந்த படம் இனிமே வராது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.